கேடி சீரியலோட இன்றைக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க, சீரியல் பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு சீன் ரொம்பவே இமோஷ்னலாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்காக அபிராமி தன்னோட உசிரையே பார்த்திங்கன்னா விட்டுறாங்க. அப்படி தாங்க கொண்டு போகிறாங்க சீனே. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு யார் அப்படிங்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி லாரியில் போய் அவங்க விழுந்துடுறாங்க. ஸோ ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு கார்த்திக் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திக் வராரு. அங்கே பார்த்திங்கன்னா அம்மா என்னாச்சம்மான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறாரு. அப்போது நம்ம தீபா எப்படி கார்த்திக் மடியிலேயே உயிரை விட்டாங்களோ அந்த மாதிரி தான் சீன் காட்டுறாங்க. கார்த்திக், நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. நான் கண்டிப்பாக பிழைக்க மாட்டேன். என்னை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நம்ம அபிராமி. பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக ரொம்பவே பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. அப்போது நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் உழைக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் கிட்ட அபிராமி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஓ பொண்டாட்டி வயிற்றில் கண்டிப்பாக நான் உன் மகளாக பிறப்பேன்ப்பா. கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருக்கணும் குழந்தை குட்டிங்களோட. கண்டிப்பாக நான் உயிர் பிழைக்க மாட்டேன். என்னை நினச்சி நீ அழாதப்பா. நீ சந்தோஷமாக இருக்கணும். நீ எப்போவும் அழவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அபிராமி ரொம்பவே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த ஒரு சீன். ஸோ நம்ம கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா அழறாரு. ஸோ அம்மா பையன் சென்டிமெண்ட் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இவங்க 2 பேருடைய காம்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எப்போவுமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரியல். ஸோ அம்மா பையன் காம்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போது அபிராமி அவங்க இறந்து போயிடுறாங்க நம்ம கார்த்திக்குடைய மடியிலேயே. ஸோ தீபா எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த சீனையும் காட்டியிருக்காங்க. ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. ஹார்ட் டச்சிங்கான ஒரு சீன் தாங்க இது. ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, யாரெல்லாம் இந்த சீன் பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching.